வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க வேட்டங்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தோட என்ட்ரன்ஸ்குள்ள வந்தாச்சு. இந்த ஊரோட பேர் வந்து கொல்லுக்குடிப்பட்டி. இப்போ நம்ம பேட் சாங்சுரிஸோட ஆர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஆர்ச்சில் இருந்து 1/2 கிலோமீட்டர் உள்ளே நம்ம போகணும். அப்போ தான் நம்ம பேர்ட் சாங்சுரிஸ் பார்க்கலாம். நம்ம போயிட்டு இருக்க பாதைக்கு இடையிலேயே நிறைய நேம் போர்ட்ஸ் இருக்கு. எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த பிளேஸ்ல ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்கை நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். அந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு கார், பைக் எல்லாமே பார்க் பண்றதுக்கு பிளேசஸ் இருக்கு. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஊருக்குள்ள போனோம் அப்படின்னா அங்கேயுமே கார், பைக் பார்க் பண்றதுக்கான பிளேசஸும் அவைலபிள் இருக்கு. இங்கதான் நம்மளுக்கு பேட் சாங்சுரிஸான பிளேஸும் இருக்கு. ஸோ அதனால நம்ம இங்கே கார் பார்க் பண்ணியாச்சு. நம்ம பறவைகள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான டைமிங், எந்த டைம்ல வந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான போர்டு இருந்துச்சு. எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்கான நேம் போர்ட்ஸ் இங்கே இருந்தது. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரைட் பண்ணி. இங்க உன்னிக்கொக்கு, பாம்புதாரா, கரண்டி வகையான், சின்ன கொக்கு, பெரிய கொக்கு, நடுத்தர கொக்கு அப்படிங்கிற 217 வகையான பறவைகளும் 8000க்கும் மேலான வெளிநாட்டு பறவைகளும் இங்க வந்து போறதா சொல்றாங்க. இந்த கொல்லுக்குடிப்பட்டி இயற்கையாகவே அமைக்கப்பட்ட ஒரு ஊரா இருந்தது. 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து தமிழக அரசு வந்து இத பறவைகள் சரணாலயமா அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பறவைகள் சரணாலயம் மொத்தமா 40 ஏக்கர் நிலப்பரப்பா கொண்டிருக்கு. இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளுக்கு உறைவிடமாகவும் பறவைகள் இனப்பெருக்கும் இடமாகவும் இது அமைந்திருக்கு. நாங்க போன டைம்ல கோயில்ல ஏதோ ஃபங்க்ஷன் அப்படிங்கறதுனால வந்து கோயில்ல பாட்டு போட்டிருந்தனால பேர்ட்ஸ் எதுவுமே ரொம்ப நாள் வரல. நாங்க பார்த்தது 1-2 பேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்தோம். இந்த பேட் சாங்சுரியை பார்க்கறதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர்ல இருந்து பிப்ரவரிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறையவே பேர்ட்ஸ் இருக்கும். நம்ம இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி நம்ம பேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தெரியும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி மேலே ஏறி கூட நாங்க பார்த்தோம். அங்க நாங்க போனப்போ பேர்ட்ஸே இல்லை. அங்கன இருந்த ஒரே பேர்டு வந்து என்ன அப்படின்னா பெரிய கொக்கு மட்டும் தான் நாங்க அங்க இருந்து பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல கோவில் இருந்தது. அதுவும் நாங்க போனப்ப எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து போயிருந்தோம். எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாருமே போயிருந்தோம். ஆனா குட்டீஸ் யாருமே பேர்ட்ஸ் எதுவுமே பார்க்கல. அவங்க ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஊர்ல இருக்க கொக்கு, மீன் கொத்தி இந்த மாதிரி பறவைகள் தான் நாங்க பார்த்தோம். நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணி போனது வந்து வெளிநாட்டு பறவைகள் இருக்குன்னு போனோம். ஆனா அங்கன எதுவுமே இல்லை. நம்ம மேல இருந்து ஒரு கோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த கோவில் தான் இது. இந்த கோவில்ல வந்து தான் ஃபங்க்ஷன். இங்க தான் குதிரை எடுப்பு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவில்ல இருந்து அப்படியே தள்ளி நடந்து போனோம் அப்படின்னா அங்கனக்குள்ள ஒரு நேம் போர்டு இருந்தது, நீலச்சிறுவின்னு. அதுக்கு கீழேயே ஒரு பேர்ட் அழகா நின்றுகிட்டு இருந்தது. அந்த பேர்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது. எல்லா பேர்ட்ஸோட நேம் போர்ட்லயுமே அது எந்த ஊர்ல இருந்து இருக்கு, அது என்னென்ன சாப்பிடும் அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா கொடுத்திருந்தாங்க. நாங்க போன டைமிங்ல பேர்ட்ஸ் தான் பார்க்க முடியல. அந்த டைமிங்ல கரெக்டா செம்பரி ஆடு எல்லாமே வந்தது. அதை தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த ஊர்ல நிறையவே நாட்டு கருவை இருந்தது.
அதுக்கு பின்னால நாட்டு கருவக்கான்னு சொல்லி ஒரு காய் இருந்தது. அதுக்கப்புறம் மஞ்சள் நத்திங்கிற ஒரு காய் இருந்தது. இந்த காய் இந்த நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது என்ன செடின்னு தெரியல, இந்த செடி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல இது என்ன செடிங்கிறதையும் சொல்லுங்க. இந்த ஊர்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல வெடியே வெடிக்க மாட்டாங்க தீபாவளிக்கு கூட. அப்படியே நம்ம உள்ள நடந்து வந்தோம் அப்படின்னா அங்க ஒரு மூங்கில் மரம் இருந்தது. அந்த மூங்கில் மரத்துக்கிட்ட பாம்புதாரா அப்படிங்கிற ஒரு நேம் இருந்தது. மூங்கில் மரத்துல நிறையவே பாம்பு இருக்குங்கிறனால இந்த பறவை இங்கதான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படியே நம்ம உள்ள நடந்து வந்தோம் அப்படின்னா ரொம்பவே மெயின்டைன் இல்லாத ஒரு பூங்கா இருந்தது. அந்த பூங்கால தான் நம்ம கூட்டிட்டு வந்த குட்டீஸ் எல்லாமே விளையாண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வேர்ட்ஸ் எதுவுமே பார்க்காத அவங்களுக்கு ஒரு பூங்கா இருந்தது. ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணி ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நீங்களும் வேட்டங்குடிப்பட்டியில இருக்கு பேர்ட் சாஞ்சுரிஸ் பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவே யோசிச்சுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம